அனைவருக்கும் வணக்கம். இப்போ ட்விட்டரில் பூரா அர்ச்சனா ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விசித்ரா வந்து பிரதீப்புக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது மாயாவை கட்டி பிடிச்சி விசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆள்லாம் வந்து மிதிச்சு வெளியே தாட்டணும் அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷம் கிளிப்பை போட்டு, இந்த மாதிரி விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து பரப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து பதில் இருக்குது. விசித்ரா வந்து துரோகம் செஞ்சாங்களா செய்யலாங்கிறதுக்கு பதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உண்மையாலுமே வந்து பிரதீப்புக்கு துரோகம் செஞ்சது யார் அப்படின்னா, இந்த பிஆர் அர்ச்சனா தான். ஏன்னா பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து 30 நாளுக்கு நல்லா பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசணும்னு சொல்லி நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே போனோன்னே பிரதீப்புக்கு வந்து சப்போர்ட்டாக பேசிச்சு. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது வாண்டடாக போய் இந்த மாதிரி நான் பிரதீப் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னது காரணம் எல்லாமே வெளியே இருந்து பார்த்துட்டு போனால தான் அந்த புள்ளிக்கு எங்கே வந்து போய் இது எதிர்த்துச்சு. அப்பயும் வந்து விசித்ரா கூட இருந்தாங்க, அதை விட்டுருவோம். இப்போ வந்து கண்டென்ட் என்னென்னா, வெளியே இருந்து பார்த்துட்டு போன அர்ச்சனா என்ன பண்ணுது அப்படின்னா, பிரதீப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு பிரதீப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாசு மக்கள் இருந்தாங்களே அவங்கள பூரா தன்வயப்படுத்துச்சு. இப்போ தன்வயப்படுத்தி வச்சிருக்கு. அது வந்து உண்மைதான். பிரதீப்புக்கு வந்து எந்த ரசிகர் இருந்தானோ அதே ரசிகர் தான் இப்போ அர்ச்சனாவுக்கு இருக்கான். அதை வந்து எப்படி இழுத்துச்சு அப்படின்னு இதை அப்படி தான் வந்து இழுத்துச்சு. பிரதீப் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிச்சு. இப்போ அதே அர்ச்சனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வாய் வந்து அதிகமாக பேசினார். இப்போ நான் ஃபோட்டோவில் போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, ரவீனா, அதுக்கப்புறம் விசித்ரா 3 பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் அபியூஸ் எதுவுமே பண்ணல. ஆனால் வாய் வந்து ஓவராக பேசினார், தகாத வார்த்தைகளை வந்து பேசினார். அதனால இந்த ரெட் கார்டு சரிதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னது யாருன்னா இதே உங்களுடைய அர்ச்சனா தான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு புள்ளிகேங்னு சொன்ன அதே அர்ச்சனா இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா, மாயாவோட மார்பில் சாஞ்சுக்கிட்டு தொட்டில் கட்டி விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விளையாடுது. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவுக்கு வந்து பாயிண்டாக கொடுக்குது. அப்போது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி பிரதீப்புக்கு வந்து துரோகம் செய்கிறது. பிரதீப் ரசிகர்கள் ஓட்டே வாங்கிட்டு பிரதீப் பேரை சொல்லியே இந்த ஷோவில் வந்து இருக்கிற 1ஆம் நம்பர் ஆள் வந்து துரோகி யாருன்னா இந்த அர்ச்சனா தான். ஆனால் அந்த அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விசித்ரா வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. என்ன எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, விசித்ராமா வந்து அந்த நேரத்தில் உண்மையாலுமே பிரதீப் மேலே வந்து தவறு இருந்தாலும், ஒரு சில தவறு அவர் மேலே இருந்துச்சு, இருந்தாலும் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ஷோ பார்க்காமே சொன்னாங்க. அதனால் தவறே இல்லை, அவங்க பிரதீப் மேலே வந்து குற்றமே வைக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லலை. பிரதீப் மேலே குற்றம் இருந்த குற்றத்தை சொன்னாங்க. ஆனால் அது வந்து இந்த பெண்கள் மேட்ரு வச்செல்லாம் அவங்க சொல்ல கிடையாது. அவர் பேசினது ஒரு சில வார்த்தைகள் தவறாக இருக்குது. அதான் அப்படி கேவலமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சது மாயாவும் பூர்ணிமாவும் தான். அப்போ அதை வெளியேற்றும் போது வந்து இவங்க என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் மரமண்டையில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசித்ரா வந்து தாய் கிழவி தாய் பாசம் வச்சு இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படி சொல்லி அப்போ சொல்லலாம். உண்மையாலுமே வந்து பிரதீப்க்கு அந்த நேரம் நின்னது யார்? கமல் சாட்டை அவ்வளோ கட்ஸாக பேசினது யார்? அர்ச்சனா பேசினது பூராமே யார்? விசித்ரா தான் பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பெண்கள் மேட்டரில் இந்த மாதிரி பிரதீப் வந்து போகிறது தவறு, அது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் ரெட் கார்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கமல் முன்னாடியே சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க வந்து உண்மையானவங்களா, இல்லை வந்து பார்த்தா பிரதீப்புக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு போய் சப்போர்ட் பண்ண அர்ச்சனா உண்மையானாலா? அந்த அர்ச்சனாவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புள்ளிக்கு அங்கே எழுத்தனால உடனே நீங்கள்லாம் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விசித்ரா வந்து ஏதோ வந்து வில்லி மாதிரி சித்தரித்து அவங்க வந்து ஏதோ தாய் கிழவி, அவங்க வந்து தாய் பாசை வச்சு ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறது உங்களுக்கே மனசாட்சி இருக்காடா? அர்ச்சனாவோட ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையாலுமே அர்ச்சனா ஃபேன்ஸா? நீங்கள் உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸா? நீங்கள் உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸாக இருந்தால் நீங்கள் எதுக்கு அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் விசித்ரா தானே சப்போர்ட் பண்ணணும். விசித்ரா தானே கடைசி வரையும் இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்காக நிற்கிறாங்க. இதே அர்ச்சனா என்ன சொல்லிடுச்சு, இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அவர் வந்து வாய் ஓவராக பேசினார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட் கார்டு கரெக்டு தான் பேசிச்சு. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? ரவீனா தானே விஷப்பாட்டில் அவ்வளோ தூரம் வந்து பிரதீப் வெளியே போகிறதுக்கு காரணம். அந்த ரவீனாவோட போய் உட்காந்துக்கிட்டு தான் இன்ன வரை இருக்குது. மணி என்ன சொன்னார் பிரதீப்புக்கு இது பண்ணும்போது, பாத்ரூமை திறந்து போட்டுக்கிட்டே போகிறாருனார். அந்த மணியோட தான் இவங்க ஒட்டி உராசிட்டு இருக்காங்க. அப்போ பண்ணுற துரோகம் பூரா பண்ணது யார்? அர்ச்சனா. ஆனால் அந்த அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வந்து யாரை சொல்கிறீங்க? விசித்ராவை சொல்கிறீங்க. என்னடா இருக்குது உங்கள் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.